ஹலோ எவ்ரிவன். எல்லோருக்குமே இங்கிலீஷில் பேசணுன்ற ஆசை இருக்கும். ஆனால் சில இடங்களில் நம்ம தப்பாக பேசுகிறோமோன்ற பயமும் இருக்கும். இதையெல்லாம் நம்ம சரி செய்யணுன்னா நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதுக்கான சில சென்டென்ஸ் தான் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நான் உன்னை பார்க்க வந்தேன். இந்த சென்டென்ஸ் இறந்த காலத்தை குறிக்குது, அதாவது பாஸ்ட் டென்ஸை குறிக்குது. அப்போ நம்ம ஃபார்ம் பண்ண வேண்டியது பாஸ்ட் டென்ஸில் தான். நேற்றுன்னு சொல்லும் போதே நம்மளுக்கு தெரியும் எஸ்டர்டே. வந்தேன்னு சொல்லும்போது நம்ம கேம்னு சொல்லணும். ஏன்னா கம்முக்கு பாஸ்ட்டு கேம். பார்க்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சி. இப்போது இதெல்லாம் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணி சொல்லலாம். ஐ கேம் டு see you yesterday. ஐ கேம் டு see you yesterday. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். நம்ம யோசிக்கும்போது பெரிய சென்டென்ஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 2-3 டைம் அந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்களே பாருங்கள், இங்கிலீஷில் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச வேர்டாக தான் இருக்குது. அதை எப்படி ஜாயின் பண்ணுறதுங்க தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தெரியுது. ஆனால் இதை நீங்கள் பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் இங்கிலீஷை ஃப்ளூவெண்ட்டாக பேச ஆரம்பிச்சிடலாம். இப்போது அடுத்த சென்டென்ஸ், நீ அங்கு இல்லை. இது ரொம்ப சிம்பிள். நீ அங்கு இல்லை. நீ, யூ. அங்கு, தேர். அதுவே இங்குன்னு சொன்னால் ஹியர். இல்லை, இது நெகட்டிவ். நோ, நாட். இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இதை நம்ம சொல்லும்போது யூ ஆர் நாட் தேர். நீ அங்கு இல்லை. யூ ஆர் நாட் தேர். உனக்கு ஃபோன் செய்தேன், ஆனால் ஃபோன் ரீச் ஆகவில்லை. இந்த சென்டென்ஸ் 2 சென்டென்ஸாக இருக்குது. உனக்கு ஃபோன் செய்தேன், ஆனால் ஃபோன் ரீச் ஆகவில்லை. இது டபுள் சென்டென்ஸாக இருக்குது. நம்மளுக்கு இந்த 2 சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான வேர்டு என்ன அப்படின்னா ஆனால். அந்த ஆனாலுக்கு நம்ம பட் யூஸ் பண்ணுவோம். உனக்கு ஃபோன் செய்தேன், இதை நம்ம சொல்லும்போது ஐ கால்டு யூ. ஃபோன் செய்தேன் அப்படிங்கிறதுனால நம்ம கால்டுன்னு சொல்கிறோம். ஐ கால்டு யூ பட். ஃபோன் ரீச் ஆகவில்லை. த ஃபோன் வாஸ் நாட் ரீச்சபிள். இதை சேர்த்து சொல்லும்போது ஐ கால்டு யூ பட் த ஃபோன் வாஸ் நாட் ரீச்சபிள். அடுத்ததா, உன் வேலையெல்லாம் எப்படி இருக்குது? சென்டென்ஸ் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹவ் இஸ் யுவர் ஒர்க் கோயிங்? ஏன்னா எப்படிங்கும் போது நம்ம ஹவ் யூஸ் பண்ணிடுவோம். போய்கிட்டு இருக்கு, அப்போ கோயிங். ஹவ் இஸ் யுவர் ஒர்க் கோயிங்? அடுத்த வாரம் ஃபாரின் போகணுன்னு சொன்னியே, உண்மையா? இதுவும் ஒரு விதமான கொஸ்டின் ஃபார்மேஷன் தான், அதாவது எஸ்ஆர் நோ கொஸ்டின் டைப்பு. உண்மை அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே உண்மையான்னு கொஸ்டின் கேட்கும்போது வெர்பு ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி வந்துடும். அப்போ இஸ் இட் ட்ரூ? அவ்வளோதான் கொஸ்டினுக்கும் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். சொன்னியே அப்படின்னு சொல்லும்போது யூ சேய்டு. இப்போ மெயின் சென்டென்ஸ் பார்த்துடலாம். அடுத்த வாரம் ஃபாரின் போகணும். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? இது ரொம்ப சிம்பிள் தான். யூ வாண்ட் டு கோ டு த ஃபாரின் நெக்ஸ்ட் வீக். ஏன்னா அடுத்த வாரம் தான் நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நெக்ஸ்ட் வீக். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிடலாம். இஸ் இட் ட்ரூ that you said you want to go to the foreign next week? அவளின் பேச்சு ஆட்களை கவுத்திவிடும். her speech will people shock. இங்கே ஷோக்குங்கிறது என்ன அப்படின்னா கவுக்குறது. அவளின் பேச்சு ஆளை கவுத்திவிடும். உன்னை பற்றி பாதிதான் மற்றவர்களுக்கு தெரியும். இங்கே மற்றவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதர் பீப்புள். தெரியும்னு சொல்லும்போது நோ. பாதி தான், உன்னை பற்றி பாதி தான் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது half of you அப்படின்னு சொல்கிறோம். அதர் பீப்புள் ஒன்லி நோ ஆஃப் ஆஃப் யூ. அடுத்தது, நம்பிக்கை இருந்தால் நீ என்னுடன் வரலாம். இருந்தால், வந்தால் இந்த மாதிரி சொல்லும்போது நம்ம இஃப் கிளாஸ் வச்சு யூஸ் பண்ணணும். என்னுடன் வரலாம் அப்படின்னு சொல்லும்போதே கம் வித் மீ அப்படின்னு சொல்லுவோம். நம்பிக்கை அப்படின்னு சொல்லும்போது ஃபெய்த் வந்துடும். இப்போ இதை சேர்த்து சொல்லலாம். இஃப் யூ ஹவ் ஃபெய்த் யூ கேன் கம் வித் மீ. உனக்கு தேவையான அனைத்தையும் நீ வாங்கிக்கொள். பை எவ்ரிதிங் யூ நீட். தமிழில் பார்க்கும்போது பெரிய சென்டென்ஸ் மாதிரி இருந்தது, பட் இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. பை எவ்ரிதிங் யூ நீட். நீ சொன்னதை நான் யோசித்து பார்க்குறேன். ஐ திங்க் அபவுட் வாட் யூ செய்ட். நீ சொன்னதை நான் யோசித்து பார்க்குறேன். இன்றைக்கான சென்டென்ஸு நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இஃப் யூ வாண்ட் டு மோர் வீடியோ டு லேர்ன் இங்கிலீஷ், ப்ளீஸ் subscribe to my channel. Keep going. Thank you for watching. Still take care and bye from Mano.